ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி ஞானத்தில் நாரதரோட உதாரணத்தை சொல்வார். முகத்தை பார் மனிதா அப்படின்னுவார். மகாலட்சுமியை திருமணம் பண்ணுறதுக்கு தகுதியாக வாய்ந்தவங்களும் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அதுக்கு நாரதரோட ஒரு கதையை பாபா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு முறை நாரதர் சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். சிவனும் அவருடைய தவத்துக்கு பலன் கொடுக்கறதுக்காக காட்சி கொடுக்குறாங்க. அப்போ சிவன்கிட்ட நாரதர் கேட்குறாரு, சிவபெருமானி, நான் மகாலட்சுமியை மணம் முடிக்க விருப்பப்படுறேன். நான் அந்த ஸ்ரீஹரி நாராயண போல என்னுடைய உடல் மாறணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. அதாவது என்னுடைய உடம்பு மாறணும்னு கேட்குறாரு. அப்போது பரமாத்மா சிவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாங்க. மறுநாள் சுயம்பரம் நடக்குது. அங்கே நிறைய தேவர்கள் அமர்ந்திருக்காங்க. மகாலட்சுமி தான் கையில் மாலையை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த சுயம்பரத்தில் நாரதர் தன்னை ஸ்ரீஹரி நாராயண் போல் நான் இருக்கிறேன்ற அந்த இறைவன்கிட்ட வாங்கின வரத்தினால நான் மாறிட்டேன்ற நம்பிக்கையில் அவர் அமர்ந்திருக்காரு. ரொம்ப நம்பிக்கையோட என் கழுத்தில் தான் மகாலட்சுமி மாலையை போட போகிறாங்கன்னு. அங்கே உண்மையாகவும் ஒரு ஸ்ரீஹரி நாராயணன் அமர்ந்திருக்காரு. மகாலட்சுமி மாலையை கொண்டுட்டு உண்மையான அந்த ஸ்ரீஹரி நாராயண் கழுத்தில் போடுறாங்க. நாரதர் கழுத்தில் போடலை. நாரதருக்கு ஒரே குழப்பம், நானும் ஸ்ரீஹரி நாராயண் போல தானே இருக்கிறேன், ஏன் என் கழுத்தில் மகாலட்சுமி மாலை போடலை, என்னால் மகாலட்சுமி மனம் முடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோடு நடந்துகிட்ருக்காரு. அங்கே ஒரு ஆற்றங்கரை வருது. களைப்பில் போயிட்டு சரி தான் போய் முகம் கழுவலான்னு முகம் கழுவ போகிறாரு. போனதும் அந்த தண்ணியை எடுத்து முகத்தில் இது பண்ணும்பொழுது அந்த தண்ணி ஆற்றங்கரையில் அந்த தண்ணியில் தன்னுடைய முகம் தெரியுது. அந்த நாரதர் முகம் அப்படியே இருக்கு. அப்போது இறைவன்கிட்ட போயிட்டு சிவன்கிட்ட கேட்குறார், சிவபெருமானே, உங்ககிட்ட நான் வரம் வாங்கினேன், ஏன் என்னால் மகாலட்சுமியை மனம் முடிக்க முடியாமல் போயிடுச்சு, அவங்க ஏன் என் கழுத்தில் மாலையை போடலன்னு இப்போ தான் பார்க்குறேன், உங்ககிட்ட நான் வரம் கேட்டிருந்தேன் தானே, என்னை உடலை, அதாவது என்னுடைய உடம்பை ஸ்ரீஹரி நாராயணா மாற்றுங்க, அவரை மாதிரியே என் உடம்பு மாறணும்னு கேட்டிருந்தானே, நீங்களும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் என் முகம் மாறலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சிவபெருமான் பதில் சொல்கிறாங்க, நீ கேட்ட வார்த்தையை கொஞ்சம் கவனி அப்படின்றாங்க. என்னுடைய உடம்பு என்னவாகணும்னு கேட்டால் ஸ்ரீஹரி நாராயணா ஆகணும்னு கேட்டேன், என் உடல் முழுவதும் மாறணும் நீ கேட்கல. அப்போ உடம்புனா கழுத்துக்கு கீழே இருக்கிறது உடம்பு, உடல் முழுவதும்னா தலையும் அப்போ சேர்ந்து கணக்காகும். ஆகையினால உன்னுடைய உடம்பை நான் ஸ்ரீஹரி நாராயண போல மாற்றினேன் அப்படின்னு சிவன் பதில் சொல்கிறாரு. அப்போ தான் நாரதருடைய தவறு அவருக்கு புரிஞ்சுது. அப்போது இந்த கதையிலிருந்து 2 விஷயம் நாம் எடுத்துக்கலாம். ஒன்று, இறைவன்கிட்ட நாம் அவனை கேட்குறோன்னா ரொம்ப இறைவன்கிட்ட எச்சரிக்கையாக பேசணும். அந்த வார்த்தை சொல் அதனுடைய பொருளின் ஆழம் என்னங்கிறத புரிஞ்சு பேசணும், தெரிஞ்சு கேட்கணும். 2வது, அதாவது பாபா அடிக்கடி முரளியில் சொல்வார், உங்களுடைய முகம் அதுதான் பாபாவை பிரதட்சம் பண்ணும்.
அதனால உங்க முகம் வந்து அதாவது புன்முறுவல் பூத்தபடி இருக்கட்டும்னு சொல்வாரு. அப்ப அடிக்கடி கேட்பாரு, நீங்க மகாலட்சுமிய மணக்கிற மணம் முடிக்கிற அளவுக்கு நீங்க தகுதியானவங்களா ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நம்ம மனதுல என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ அது வந்து முகத்துல வெளிப்படும். சரிங்களா? அப்ப அப்பதான் நாம வந்து தன்னுடைய முகத்த நம்ம இனிமையாவும், புன்முறுவலாவும் வச்சிருந்தா தான் உயர்ந்த தேவதையா, சைத்தன்ய தேவதையா இப்பவும், எதிர்காலத்துல உயர்ந்த தேவதையாவும் நம்மால வர முடியும். ஆகையினால இத புரிஞ்சுகிட்டு, ஒண்ணு இறைவன்கிட்ட பேசக்குள்ள எச்சரிக்கையா பேசணும். எது கேட்கறதுனாலும் எச்சரிக்கையா அதனுடைய வார்த்தை, பொருள், ஆழம் அத்தனையும் புரிஞ்சுகிட்டு கேட்கணும். 2வது நம்முடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து, ஒரு தேவதையுடைய குணங்கள் என்னென்ன உணர்ந்து நடந்தோம்னா, நாம கூட எதிர்காலத்துல ஸ்ரீஹரி நாராயணையோ அல்லது மகாலட்சுமியோ மணம் முடிக்க முடியும். அச்சா ஓம் சாந்தி.